பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ? இந்த சந்ததியில இந்த இயேசுவை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்ல, இயேசுடைய வார்த்தைகளை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்ல எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இந்த வசனம் தான் எனக்கு இந்த பைபிள்லாம் தெரியாதுங்க, எங்க பைபிள் இருக்குன்னு தெரியாது. அந்த சிஎஸ்ஐயில் நாங்கள் இருக்கும்போது ஏதோ கேட்ட இந்த வசனம், யாரோ சொல்லி கேட்ட அந்த வசனம் தான் முதல் நாள் ட்ரெயினில் எழுப்பி நின்று என்னை பேச வைத்தது. பலமுறை அந்த சம்பவத்தை சொல்லியிருக்க, ஒரு முறை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அபிஷேகம் பெற்ற புரியுது. நாங்கள் இப்போ திருநெண்டூரில் இருக்கிறோம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் வண்டி ஏறி திருநெண்டூர் போயிட்டுருக்குறேன். ஒரு கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி இந்த பெப்பர்மெண்ட் சூடாமுட்டை விற்கிறாரு. தொண்டை கரகரப்புக்கு நல்லது, இருமதுக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு விற்கிறாரு. என் உள்ளத்தில் இந்த சூடாமுட்டை நல்லது நல்லதுங்கிறாரு, இந்த ஜனத்துக்கு உண்மையாகவே நல்லது ஏன்ட்டு இருக்குது. இதை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஐயோ, போகிற ட்ரெயினில் எப்படி சொல்ல முடியும்? அவன் 5 பைசாக்காக வெட்கப்படாமல் விற்கிறான். நான் சொன்ன அவங்களுக்கு நல்லது, எனக்கு நித்திய ஜீவன். நான் ஏன் சொல்ல ஆண்டவர், நான் இல்லை ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே. நான் காலேஜ் படித்த புதுசு, 22 வயது. நினைவிற்கு நான் அமெரிக்கன் லைப்ரரியிலேருந்து வர்றேன்னு நினைக்கிறேன். கையில் அந்த புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. உலக பிரதமர் சொன்னால் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஓடுற அப்போ தான் இந்த வசனம் நினைவுக்கு வந்தது. நான் இன்றைக்கு இயேசுவை குறித்து வெட்கப்படுவேன். ஆனால் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தியவராய் வரும்போது என்னை குறித்து வெட்கப்படுவா. இல்லாண்டவரேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன அறியாமல் ஓடுற ட்ரெயினில் எலிமின்னு சொன்னேன். அவர் இந்த பெப்பரமெண்ட் அவங்களுக்கெல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்கிறார். உண்மையாகவே நல்லது என்கிட்ட இருக்குது. இயேசு உங்களுக்கு எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொன்னேன். தனியாக நின்று அன்றைக்கு என்னை ஊழியத்துக்கு உந்தி தள்ளிய வசனம், எழும்பி நின்று ஓடுற ட்ரெயினில் பேச வைத்த வசனம் இந்த வசனம். இயேசுக்கு எப்படி வெட்கப்பட முடியும்? ப்ரொக்ளைம். யார்ட்டெல்லாம் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை தைரியமாக சொல்லுங்கள், ரட்சிப்புகள் நடத்துங்க.